ஹாய் ஃப்ரெண்ட், சிம்பிள் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு. எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வெங்காயம் வணக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்துக்கணும். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படி தான் சீக்கிரம் தக்காளி நல்லா வெந்து வரும். தக்காளி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். அது கூட அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்திருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம் பத்தலை, காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் வந்தோடனே சாப்பாடு ரெடியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட சைட் டிஷ்க்கு முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரைலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.